குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் 4வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 4. உலகத்தை பலமுள்ள கையால் ஆண்டு தினமே என்னை காக்கும் உண்மையுள்ளவராகி பெரிய கர்த்தரே என்னை துதிக்கும் இந்த நாள் எழுப்பிவிடும் என்ற 4வது ஞான பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். உலகத்தை பலமுள்ள கையால் ஆண்டு தினமே என்னை காக்கும் உண்மையுள்ள மாபெரிய கர்த்தரே என்னை தேவதூதிக்கும் இந்த நாளிலும் பிடும் கர்த்தரின் திருநாளான இந்த நாள் இன்பமே இதில் ஓய்வும் உண்மையான ஆறுதலும் இதில் ஆவியானவர் மோட்சவழி காட்டுவார் என் ரட்சிப்பை நடப்பிக்க இந்த வேளை தக்கதே தேவதயவை சிந்திக்க என்னை தோன்றியுமே என் ஜெபம் புகழ்ச்சியும் வானமட்டுமேறவும் என்னை பார்க்கிலும் தித்திக்கும் உம்முடைய வசனம் ஆத்துமத்தை போஷிப்பிக்கும் ருசியான அமிர்தம் ராப்பகலுமாதை நான் சிந்தித்தால் மெய் பாக்கியவான். நாம் ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, நாங்கள் மோட்சத்துக்கு உரியவர்களாக இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரனே, எங்களை கிருபையாக மீட்டுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை மனந்திரும்ப செய்து நல்வழிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தேவரீர் எங்களுக்கு அருளும் சத்தியத்தை ஆவலோடு கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அதனால் ஒளி பெற்று மனம் திரும்பி ரட்சிப்பு அடைய தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத புத்தகம் 8வது சங்கீதம். அதை மாறி மாறி வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வசனங்களையும் வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமமே உண்டாதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதாகாலம் இருக்கிறபடியே. ஆமென். மீண்டும் கடவுளின் நாமம் மையப்படுத்தும்படியாகவும் தேவ ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கீர்த்தனை 19வது கீர்த்தனை பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற கீர்த்தனை பாடுவோம்.
सर्वलोकाधिपा नमस्कारम् सर्वसिருஷ்டிகளே நமஸ்காரம் கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் திரு அவதாரா நமஸ்காரம் ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம் தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாட்டோம் நமஸ்காரம் தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாட்டோம் நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரமசர் குருவே நமஸ்காரம் அருபியடியாரகத்தில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் அருபியடியாரகத்தில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் தொழிலோனே நமஸ்காரம் மூன்றிலொன்றோனே நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா நித்ய பிதாயகா நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா நித்ய பிதாயகா நமஸ்காரம். எழுபதாவது ஞாயிறு என்று அழைக்கக்கூடிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். 70ஆம் நாள் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். மாரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, சூழ்ந்து கொண்டன. நேருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஏன் பலமாகிய கர்த்தாவே உம்மிட அன்பு கொள்ளுகிறேன். கர்த்தரின் கண்மலை என் கோட்டை என்னை விடுவிக்கிறவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான சதா கணம் இருக்கிறபடியே ஆமென். அன்புக்குரியவர்களே, பராமரித்து நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இறக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து இந்த நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தரியும் உள்ளவர்களாக உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, நம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமேன். Go,
கடவுள் நம்மிடம் மன உருக்கமுள்ளவராயிருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குண்டுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுதி நின்று 2வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னதங்கள் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பிரேயமோ உண்டாவதாக. துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா சூத்திரம் சொல்லுகின்றோமே. கிறிஸ்தே இரங்கும் குமாரனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டு கோட்டே. எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசனத்தோரா இறங்கும். நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுவீர். உன்னத கர்த்தரே ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவிடம் இருப்பார் ராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தராகிய பராபரனே, உம்முடைய மக்களாகிய நாங்கள் செய்கிற விண்ணப்பங்களுக்கு தயவாய் செவி சாய்த்து எங்கள் குற்றங்களுக்கு நியாயமாய் தண்டிக்கப்பட வேண்டிய நாங்கள் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக உமது இரக்கத்தினாலே தீமையிலிருந்து விடுவிக்கும்படி தேவர் துணை புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி அது தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 30 வரை. தானியேல் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 30 வசனங்கள் வரை. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷன் நின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம்
மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமக்கு இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளை திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கைகளில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியும் ஆகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலம் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கேல் உபார்சேன் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையே காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சர்ப்பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாக இருப்பவன் என்றும் அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கடவுளே தேவரே நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமேன். நிருப பகுதி 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 மட்டும். 1 கொரிந்தியர் 9:24 முதல். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்களே. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கி பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை எனது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு திறமளித்து காப்பாராக. ஆமேன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி பயத்தோடு நடுக்கத்தோடு உழைத்து கொண்டிருங்கள். தமது தயவுள்ள சித்தம் நிறைவேறும்படி நீங்கள் விரும்பும் கிரியை செய்யவோ உங்களில் கிரியை செய்கிறவர் கடவுளே. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் கிருபையாய் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். Alleluia, Alleluia, Alleluia. அந்தபடியே இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய்
கடை தெருவிலே சும்மா நின்ற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சைத் தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சைத் தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்திலே திராட்சைத் தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தினவர்கள் தொடங்கி முந்தினவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தாரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரமில்லையா? நான் தயாளனாயிருக்கிறபடியால் நீ வன்கணனாயிருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். பிதாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்துவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திலுள்ள பிதாவாகிய அபிரகாமை விசுவாசிக்கின்றேன். அப்படி ஒன்றான கமானாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கல்விடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சுழில் அறையுண்டு மறித்து அடக்கமிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ துழித்திருந்தார். பரம்பரத்துக்கு ஏறி சர்வத்திலுள்ள பிதாவாகிய அபிரகாமில் வளர்வதற்கிறார். அடுத்த ஜீவனோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மாம்சுவைத்ததிலும் நித்திய ஜீவனம் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியாத வேலை இது. கடந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் செய்து பாராட்டிய நன்மையான ஈவுகளுக்காக, விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணக்கூடிய மக்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாரி ஜபத்துக்கு ஆதாரமாக 249 ஞானப்பட்டில் முதல் சரணத்தை பாடுவோம். அதிசயங்களை எல்லா இடமும் செய்யும் கர்த்தாவை வாக்கினால் இருதயத்திலேயும் துதியுங்கள், அவர் நாம் ஜென்மித்த நாளே முதல் மட்டுக்கும் இரக்கம் செய்தாரே. 249 ஞானப்பட்டில் முதல் சரணத்தை ஜப நிலையிலிருந்து நாம் பாடி கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் காரணராகிய கர்த்தாவே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தவரே, எங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்தவரே, மீண்டுமாக உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களை பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்காக, திருமண நாட்களை காணக்கூடிய மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அனைத்துமே அருமையான சிறு பிள்ளைகளை தொட்டு அரவணைத்து ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவர், விசேஷமாக
திருமணத்தின் மூலமாக ஆண்டவராக நீதாமே குடும்பங்களை இணைத்து நீ தலைவராக இருந்து ஆட்சி செலுத்தக்கூடிய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக கடந்த வாரத்திலே எங்களுடைய பயணங்களை எல்லாம் வாய்க்க செய்த ஆண்டவர், உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவராக இது கிருபை எங்களை தாங்கட்டும். ஆண்டவராக நீதாமே வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், தனராஜ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே தனிமையில் இருக்கும்போது உற்ற துணைவராக இருந்து பாதுகாப்பு யாரில் வேணுமா கேட்கிறோம். டேனியல் தங்கப்பிரகாசம் நேசகுமாரி தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அந்த வயதான காலத்திலே கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தை தாரும். பாப் லாசஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். டாக்டர் கனகராஜ் ஜேன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இது கிருபை தாங்கட்டும். விசேஷமாக ரெவரண்ட் சாம் ஐயா சாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து எழுந்து நடமாட ஆண்டவராக இது கிருபை தாங்கட்டும். டாக்டர் ஜெயபாலுக்காக அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். இது கிருபை தாங்கட்டும். அருமையான தாயார் பாக்கியன் ஜேம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். வயதான அனைவரையும் ஆண்டவராக நீதாமே ஆஸ்வதிக்கணுமா கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய அருமையான தாயார் ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் கொடுத்திருக்கூடிய சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து ஆண்டவராக நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மங்களம் வில்லியம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். லதா பெண்ணுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சகோதரர் ஜே நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் உமது இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து மீண்டுமாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய வாழ்க்கை ஆண்டவராக உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக நான் சாகாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக உமது கிருபைகளை வழிநடத்துவதற்கு உதவிச்சமாக கேட்கிறோம். அது விசேஷமாக அருமையான குழந்தை சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். திருமதி ஞான செல்வம் மாணிக்கா அவர்களுக்கு கால்களுக்கு பலத்தை தாரும். அந்த காயப்பட்ட கரத்திலிருந்து வழியக்கூடிய இரத்தத்தினால் ஆண்டவர் அன்னிதாமே ஒரு முறை தொட்டு சுகமாக்கும். அதே போலவே இருதயத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். ஆவடியில் உள்ள வேல்ரீனா ஜெர்லினுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து அருமையான குழந்தையினுடைய எதிர்காலத்தை வளப்படுத்துவதாக கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெயன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். அருமையுள்ள ஆண்டவராக நீதாமே அருமையான சிறு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சச்சிதானந்தம் அவருடைய குடும்பத்துக்காக, மெர்வின் ஷீபா அவருடைய குடும்பத்துக்காக, சாம் பிரார்த்தனா அவருடைய குடும்பத்துக்காக, ஆண்டவராக நீதாமே ரிச்சி பிரிசிலா குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். ஆண்டவராக இந்த ஆஸ்வாதம் அவர்களோடு கூட நிலையாய் தங்கியிருக்கட்டும். ஈயனுக்காக ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை பாதுகாத்தாலும் கேரன் கெல்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். கெசியா ஜோகன் சூசனுக்காக உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை வளப்படுத்தி படிப்பதற்கு நல்ல ஞானத்தையும் புத்தி கூர்மை பலத்தையும் தர வேண்டுமாய் கேட்கிறோம். இந்த ஆன்லைனில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்படுக்கிறோம். உமது கிருபை தாங்கட்டும். வழி நடத்தும் பாதுகாப்பே அவர்களும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே மரணத்தோடு போராடி கொண்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவராக இந்த கிருபை தாங்கட்டும். நாங்கள் கேட்டதையும் கேட்க மரமான சொல்லமான ஆஸ்வாத்தை சம்பூர்ணமாய் அவள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவமாய் எல்லாவது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வாத்து காப்பாராக. ஆமென். நாம் தொடர்ந்து ஆண்டுடைய நாமம் மேம்படும்படியாகவும் அருளுரைக்காக நம்மை ஆயத்தம் செய்து கொள்ளும்படியாகவும் 199வது ஞானப்படலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்படலின் 199. கர்த்தாவே, உமக்கு நான் கீழ்ப்படிந்தவனாக நடக்கும் சிந்தையை அளிப்போம் என்பதாக நீர் வாக்களித்தீரே. இவ்வாறு நித்தமும் நடக்க எனக்கு ஒத்தாசையாயிரும் என்ற 199ஆம் ஞானப்படலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். கர்த்தாவே, உமக்கு நான் கீழ்ப்படிந்தோனாக நடக்கும் சிந்தையை அளிப்போம் என்பதாக நீர் வாக்களித்தீரே. இவ்வாறு நித்தமோ நடக்க எனக்கு ஒத்தாசையாயிரும். நீயாவும் காண்கிறீர், இதை
நான் தேவரீருக்கு பயந்திருக்கவோ என் செய்கையாயமோ நான் நோக மார்க்கமாக நடந்தோ உமக்கு மறைவாக நடக்கும் காரியம் உண்டோ என்று நாயே நான் கேட்கும் புத்தியை ஆடியோன் கர்த்தரே ஆடியனை நீரே நடத்திக் கொள்வீராக என் மனதின்படி நான் போனால் மோசமாக மூடியுமே நீரோ என் வேலையில் எல்லாம் என்னை நடத்தினால் மாவாக்கியம் உண்டாம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பதிவு ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய. லூக்கா 17 7ஆம் வசனம் துவங்கி 10ஆம் வசனம் முடிய. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறையை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதுக்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானா? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அந்தரங்கம் அந்தகார அனைத்து காருமே ஆடியே நாற்பனாகாதவர் அருளை தாருமே. ஆடியே நாற்பனாகாதவர் அருளை தாருமே. சக்தியற்ற வீரன் போ, சக்தியற்ற வீரன் போ, சாரமற்ற ஒப்பை போ, சக்தியற்ற வீரன் போ, சாரமற்ற ஒப்பை போ. ஆவியேனில் கார்மேகங்கள் மாறி மாறி சூழுதே,
வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி இந்த அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாசிகளே, ஆன்லைனில் என்னை தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, லெந்து காலத்துக்குள் நாம் பிரவேசித்து விட்டோம். 70வது ஞாயிறு என்று சொல்லக்கூடிய ஞாயிறு. அது என்ன 70 என்று சொன்னால், இந்த நாள்லேருந்து 70 days, அடுத்த வாரம் 60, அதுக்கப்புறம் 50, அதுக்கப்புறம் 40 என்று சொல்லக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கும். இந்த நாளிலே வாசி கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 7 10 வசனத்தில் 10வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த வசனம் முதல் எனக்கு நான் வாலிப வயதில் இருக்கும்போது திருச்சி பக்கத்தில் வெள்ளனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், அங்கே இருக்கக்கூடிய குடிசைகளெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு. அப்போது சிஐஐ, கிறிஸ்தவ இளைஞர் இயக்கம், சிஐஐ ஊர்லேருந்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சென்னையிலேருந்து அடைக்கலான் சர்ச்சிலேருந்து நான் போனேன். வெள்ளனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர். 1 week கேம்ப் என்று நினைக்கிறேன். போய் அந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு, மண்ணெல்லாம் குழைச்சி கொடுக்கறதுக்கு ரெவரண்ட் பி மனோகரன் ஐயர் அவங்க தான் அப்போ யூத் செக்ரட்டரியாக இருந்தாங்க. அப்போது கடைசி நாளில் ஈஸ்ட்ராஜ் பிஷப் வந்தாங்க. வந்து அவங்க இந்த வசனத்தை எனக்கு அங்கே வந்து டிவோஷன் எடுத்தாங்க. கடைசி நாள் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம். அப்போ தான் முதல் அந்த வசனத்தை நான் கேட்குறேன், அவங்க சொல்லக்கூடிய காரியத்தை புரிந்து கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம சொல்கிற காரியம் செய்ய வேண்டிய கடமை மட்டும் தான் செஞ்சோம். நாங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் செய்யலை. இந்த எக்ஸ்ட்ரா பிட்டு போடுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே கிடையாது. என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம். இன்றைக்கி ஒரு கேள்வி உண்டு, உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அதான் இன்றைக்கி உள்ள கேள்வி. உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நோக்கமில்லாத வாழ்வு முகவரி இல்லாத கடிதம். இந்த ஆட்டோகிராஃப் என்று சொல்லுவாங்க பாருங்க. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, ELM ஃபெப்ரிஷியஸ் ஹை ஸ்கூலில் படிக்கும்போது, அப்போ ஒரு வாத்தியார் இருந்தார். அந்த ஆட்டோகிராஃப் கொடுக்கும்போது வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு எழுதி கொடுத்தார். அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். அது பேரெல்லாம் சொல்ல பெரியப்படல. இளமை வாழ்வதற்கு, நாளை இருப்போம் என்று சொல்லி நினைக்காதே, இருக்கும்போது இன்றைய நாளிலே சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சுடு அப்படின்றது. இன்னைக்கு வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. ஒரு பள்ளியில் ஒரு உயர் அதிகாரி வந்து பிள்ளைங்களை போய் எல்லாரையும் போய் பார்த்து மாணவர்களை கேள்வி கேட்டாங்களாம். உன் வாழ்க்கையில் நோக்கம் என்ன? உன் வாழ்க்கை நோக்கம் என்ன? உன் வாழ்க்கை நோக்கம் என்ன சொல்லி கேட்டார். ஒவ்வொன்று சொன்னான். நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் வக்கீல் ஆக போகிறேன், நான் டீச்சர் ஆக போகிறேன், நான் போலீஸ் ஆக போகிறேன், நான் இராணுவ வீரன் ஆக போகிறேன் அப்படின்னு ஒவ்வொன்று சொல்லிகிட்டே வந்தான். ஒரு பையன் ஏஞ்சி அந்த அதிகாரிகிட்ட சொன்னான், சார் நான் பஸ் டிரைவர் ஆக போகிறேன். உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏண்டா டாக்டரு, இன்ஜினியரு, வக்கீல், இராணுவ வீரர் எல்லாம் சொல்கிறாங்களே, நீ ஏண்டா? சார் நான் பஸ் டிரைவர்னால் நான் முன்னாடி உட்காந்துருப்பேன், எனக்கு பின்னாடி தான் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ ஒரு உயர்ந்த எண்ணம். மற்றவர்களெல்லாம் என் பின்னாடி உட்கார வைத்து நான் அதை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பது அந்த அதிகாரி கைத்தட்டி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் லட்சியம் என்ன?
நான் ஒரு ஊரில் வேலை செய்யும்போது அந்த ஊரில் இருந்தவர் வந்து சொன்னார், என் பையன் செக்ரட்டரி ஆகிட்டான். ஒன்றுத்துக்கு இல்லை, யூத்துக்கு தான். உடனே ஐயரம்மா சொன்னாங்க, ஊழியக்காரன் ஆகிட்டான்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், நீங்கள் நல்ல வார்த்தையை சொல்லுங்கம்மா, ஒரு சிசி செக்ரட்டரி ஆகும்னு சொன்னாங்க. அவன் சின்ன பையன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பிசி செக்ரட்டரி ஆகிடணும், சிசி செக்ரட்டரி ஆகிடணும், பிஷப் ஆகிடணும், இப்படி உயர்ந்த நோக்கத்தில் நான் போகணும் அப்படின்னு நினைக்கின்றார்கள். சங்கீதங்கள் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்து இருப்பேன் என்று சொல்லி தாவீது ராஜா அவருடைய நோக்கம். அது தாவீது ராஜாவுடைய நோக்கம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நான் நிலைத்திருப்பேன். நீங்க நிறைய பேர் என்ன பாடுறாங்க தெரியுமா? உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே. உலகம் எங்க? கோயில்ல. கோயிலை விட்டு வாசல் விட்டு வெளியில வந்துட்டா சிலுவையின் பின்னே உலகமென் முன்னே, சிலுவையின் பின்னே அப்படி மாத்திடுறாங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். அவ்வளோத்தையே பாட்ட பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பின்னோக்கி தான் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னா உன் நோக்கம் என்ன? உன் வாழ்க்கை நோக்கம் என்ன? முதலாவது காரியம், நீ தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இன்னைக்கு தேவனுடைய சித்தம் செய்யணும்னு சொன்னா, நீ கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னா உன்னை அறியேன்னு சொல்லிடுவார். இன்னைக்கு பூமியில 3 சித்தங்கள் செய்யப்படுகிறது. 3 சித்தம். முதல் சித்தம் மனிதனுடைய சித்தம். ரெண்டாவது சித்தம் பிசாசின் சித்தம். முதல் சித்தம் தேவ சித்தம். இந்த மனிதனுடைய சித்தம் மனமும் மாம்சமும் விரும்பினதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றார், ராத்திரி 12 மணிக்கு சுகியில இருந்து பிரியாணி வாங்கி தின்றானுங்க. அவங்க இருக்கக்கூடிய பிளாட்ஸ்ல 12 மணிக்குள்ள பிறகு யாரையும் உள்ள விடுறது இல்லை, அவுட் சைடர்ஸ். அதனால இவங்க வீட்டை விட்டுக்கு இறங்கி போய் வெளியில போய் அவங்க கிட்ட இருந்து சுகி வாங்கிட்டு வராங்க ராத்திரி 12 மணிக்கு. விரும்பினதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். மனமும் மாமிசமும் விரும்பினதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அது மனுஷ சித்தம். எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு புத்தி இருக்கு, அறிவு இருக்கு, என்னை யாரும் வழி நடத்த வேண்டியது, எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. என் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள எனக்கு தெரியாது. அடிபட்டு உதப்பட்டு வந்த பிறகுதான் தெரியும் வாழ்க்கைன்னா என்னன்னு. மனிதனுடைய சித்தம் நிலைத்து நிற்பதில்லை. பைபிள்ல நிறைய உதாரணங்கள் இருக்கு, நேரம் கடந்து போய்விடும். ரெண்டாவது சித்தம் பிசாசின் சித்தம். பிசாசு செய்யக்கூடிய சித்தம். பிசாசானவனுக்கு தங்களை விற்று போடும் கூட்டம், தன்னை கீறி கொண்டு மற்றவர்களையும் பீறி போடும் கூட்டம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தா, அந்த பிசாசு பிடிச்சவன் அந்த லேகியோன் சங்கிலிகளால ஒருவரையும் கட்ட முடியாது இருந்தது. அப்படியே கட்டினா அதை அறுத்து போடுவான். தன்னையும் பீறி கொண்டு மற்றவளையும் பீறி போட்டு கொண்டிருந்தான். இன்னைக்கு பிசாசுடைய சித்தம்னாக்கா, நீயும் நல்லா இருக்க மாட்ட, நல்லா இருக்கிறவனே நல்லா இருக்க விட மாட்டேன். அதான் பிசாசுடைய சித்தம். இன்னைக்கு நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் இருந்தாதான் அது தேவ சித்தமாக மாறும். அவருக்கென்று ஒப்பு கொடுத்து அவருக்காக காத்திருப்பது தான் தேவ சித்தம். கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக காத்திருப்பது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம், அவன் நடுங்கி திகைத்த, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றார். அதுக்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அங்கு சொல்லப்படும் என்றார். இவன் சித்தத்துல என்ன செஞ்சானா,
போய் நிருபத்தை கேட்டு வாங்கினான். அடிப்பட்ட பிறகு கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கின்றேன். இன்றைய சுவிசேஷ பகுதி வாஸ்தவமே, அந்த பகுதியில சும்மா நின்றுட்டு இருக்கான், வேலை வெட்டி இல்லாம நின்றுட்டு இருக்கான். அந்த தோட்டக்காரன், அந்த எஜமான் பார்த்து, என் தோட்டத்துல போய் வேலை செய்யுங்க. இப்ப பாருங்க, இந்த சிட்டி இது, வேலைக்காக காலைல இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு என் வீட்டில் போய் வேலை செய்யுங்கனாக்கா, அந்த அளவுக்கு நீ பெரிய அப்பாட்டக்கரா, அவன் வீடு என்னன்னே தெரியாது. அப்போ அந்த எஜமான் சொல்ற, என் தோட்டத்தில் போய் வேலை செய்யணும், அப்போ எந்த அளவுக்கு அவன் பெரிய மனிதனாக அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும். காலையிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வரிசையா ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சிட்டு இருக்கான், போ வேலை செய், போய் வேலை செய். கடைசியா உள்ளவங்களுக்கு சொல்றான், உனக்கு நியாயமானபடி உனக்கு கூலி தரப்படும், போ. இப்ப என்ன செய்யப்படுது? அந்த எஜமானுடைய உக்ரானக்காரன், மேனேஜர், ட்ரெஷரர் இப்ப என்ன செய்யறான்னா காசு கொடுக்கிறார். பிந்தினவன் தொடங்கி முந்தின வரைக்கும் எல்லாரும் பேமெண்ட் பண்ணுங்கன்றாரு. கடைசியா வந்து 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வந்தவனுக்கு ஒரு பணம், காலைல முதல் வந்த 6 மணிக்கு வந்தவனுக்கும் ஒரு பணம். முறுமுறுக்கின்றார்கள். எஜமான் சொல்றான், என் சித்தப்படி செய்ய, என் பணத்தை என் சித்தப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நானும் தயாளம் உள்ளவனா இருக்கேன், நீயோ வன்கண்ணனா இருக்கின்றாய். இன்று தேவ சித்தம் என்பது நான் என்ன செய்ய சித்தமா இருக்கின்றேன். 2வது காரியம் சொல்கிறது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தேன். தான் வீட்டில் தொடப்ப எடுத்து பெருக்காத ஒரு ஆளு அடுத்த வீட்டில் போய் பெருக்கி பெருக்கி குட்டு, அவங்க வீட்டில் 2 பேர் சந்திக்கும் போது சொல்றாங்களாம், உங்க பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்தா எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமா வச்சுக்கிறா, எங்க வீட்டில் தொடப்பத்தை கூட பெருக்கிறது இல்லை, தொடப்பத்தை கூட எடுக்கிறது இல்லைன்னு அப்படி சொல்ற. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நீ கர்த்தரை தவிர மீது எல்லாத்துக்கும் ஊழியம் செய்யறான். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுவது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறனால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். கர்த்தருக்கு ஊழியம் செய். கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்தா கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். தேவ சன்னிதானத்திலிருந்து நான் சொல்றேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், கர்த்தர் என்னை அநேக இடங்களிலே கனப்படுத்துகின்றார். நீங்களும் ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களையும் கனப்படுத்துவார். டாக்டர் பில்லி கிரஹாமை பற்றி உங்களுக்கு தெரியும். டாக்டர் பில்லி கிரஹாம் அவரிடத்துல போய், உங்களுக்கு ஜனாதிபதி போஸ்ட் தரோம், தயவு செய்து வேண்டான்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னாராம், டாக்டர் பில்லி கிரஹாம், அமெரிக்க ஜனாதிபதி போஸ்ட் எனக்கு தேவையில்லை, நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுவதையே விரும்புகின்றேன், எனக்கு வேண்டாங்க, இந்த போஸ்ட் எல்லாம் வேண்டாம். ஐ ஆம் சர்வெண்ட் ஆஃப் காட், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், லேவி கோத்திரத்திலும் தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு சிலரை அபிஷேகம் பண்ண ராஜாக்களாக சிலரை தேர்வு செய்தார். ஆசாரிய ஊழியம் செய்ய லேவி கோத்திரம், தீர்க்கதரிசன ஊழியம் செய்வதற்கு அபிஷேகம், ராஜாக்களாக தேர்வு செய்தல். அதே புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே அப்போஸ்தலர் ஊழியம் செய்ய 5 விதமான ஊழியங்கள் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போதகர் ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம். 5 ஊழியங்கள். அப்போஸ்தலர், அப்போஸ்தலாய் என்று சொன்னா அனுப்பப்பட்டவர்கள். இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர்கள், பாஸ்டர்ஸ், போதகர்கள், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசன ஊழியம். உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆரம்ப காலத்தில் பாருங்க,
இந்த ரெவரண்டு பிஷப்பு அதை விட்டுருங்க. முதல்ல என்ன செய்வாங்கனாக்கா பிரதர் அப்படின்னு போட்டு ஒரு பேரை போடுவாங்க, பிரதர் XRYZ. அந்த பிரதர் கொஞ்ச நாள் ஆகி என்ன செய்வார்னா இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆவார். அந்த இவாஞ்சலிஸ்ட் என்ன ஆவார் தெரியுமா? கொஞ்ச நாள் கழிச்சு ரெவரண்ட் ஆவார். அந்த ரெவரண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆவார் தெரியுமா? டாக்டர் ஆவார். கொஞ்ச நாள் கழிச்சு ரைட் ரெவரண்ட் இல்லைன்னா பிஷப், இப்பெல்லாம் கார்டினல்ஸ். இப்படி ஒவ்வொருவராய் பதவி உயர்வு பெறுவதைப் போல மற்ற பிற ஊழியத்தினுடைய ஆசையினால் இழுக்கப்படுகின்றார்கள். இந்த அநேகர் ஊழியம் செய்கிறேன் என்கின்றார்கள். அவங்க ஊழியம் செய்கிறாங்களா அட்டூழியம் செய்கிறாங்களான்னு கர்த்தர் அறிவார். கர்த்தருக்கு தெரியும். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சொல்லுகிறது. மல்கியா 3:17-18. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு உள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள். உண்மையாவே ஒருத்த ஊழியம் செய்யறானா அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறானா இல்ல மனுஷனுக்கு ஊழியம் செய்யறானான்றது அவனுடைய ஊழியத்தினுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். 3வது அதிகாரம் சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செஞ்சாலும், இந்த சேரை தூக்கி இங்க இருந்து அங்க வச்சாலும் சரி, இல்ல பாய் போட்டாலும் சரி, செருப்பெல்லாம் அலங்கோலமா இருக்கு கோயிலுக்கு வெளியில உள்ள வர முடியல, அது ஓரமா வச்சாலும் சரி, எதை செய்தாலும், பிராஸை போட்டாலும் சரி, கேண்டில் கொளுத்தினாலும் சரி, பைபிள் படித்தாலும் சரி, கர்த்தருக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும் அதை முறுமுறுப்பு இல்லாமல் மனப்பூர்வமாய் செய்யுங்க. ஒரு கோயிலில் நான் சொன்னேன், என்னால் முடியல, அதனால சொன்னேன், இது கொஞ்சம் மாற்றி வைங்களேன், அது தனியாக இருக்கு பாருங்க, மாற்றி வைங்க. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? செக்ஸ்டனை கூப்பிட்டார், அதை எடுத்து அப்படி வைங்க அப்படின்ட்டு போயிட்டார். அது செக்ஷன் காதலே வாங்காம போயிட்டார். நீ நான் சொல்றது நான் என்ன கேட்குறேன், கடைசியில் நான் தான் எடுத்து வச்சேன். ஏன்னு சொன்னா இது என் வேலை இல்லை, இது எனக்கு வேலை இல்லை. இந்த ஃபேன் வீணா ஓடிட்டு இருக்கு, அந்த சுவிட்சை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது என் வேலை இல்லை, அது செக்ஷன் வேலை. அது தேவனுடைய பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இல்லையே. கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்த பணத்துல தான் இந்த ஃபேன் எல்லாம் ஓடுது. ஆளே இருக்காது, எல்லா இடத்துலயும் ஃபேன் ஓடும். அதுதான் சொல்லப்படுது, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். வாழ்வின் நோக்கம் அதுவாக இருக்க வேண்டும். உன் வாழ்வினுடைய நோக்கம் அதுவாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையினுடைய நோக்கம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அது தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள். அது எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவர், இந்த நாளுக்காக உமது கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக கோடான கோடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்வின் நோக்கம் உமக்கு ஊழியம் செய்வதாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கை நோக்கம் பிதாவினுடைய சித்தமாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கை நோக்கம் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்வதாக இருக்கட்டும். எங்களை ஆஸ்வதித்துள்ளோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நடத்தும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று என்று சதா காலம் தங்கியிருப்பதாக, ஆமேன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள். இந்த நாளிலே ஆன்லைனில் கர்த்தருடைய ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டவங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே Go and Shine for Jesus மினிஸ்ட்ரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலுமாக எனது அருமையான பேரப்பிள்ளைகள் கேரன் கெலிட்டாவுடைய முதலாவது பிறந்த நாளிலே இந்த 4வது புத்தகத்தை வெளியிட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். 40 வாக்குத்தத்தங்களும் 40 அருளுரைகளும் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம். இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படும் என்று சொன்னால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை உங்களுக்கு தபாலிலே உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம்.
அனைத்து காரியங்களுக்காக ஜெப சந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் கடவுளின் நாமம் மேம்படுத்தப்படும்படியாக 96வது ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடலின் 96 எழும்பு எழும்பு வசமாக பூர்வீக சாட்சிகளின் ஆவியே அநேகர் சமப்பாராக நின்றியாமல் கூப்பிட்டே பேயை எதிர்த்தொள்ளாமல் நாட்டாரையும் அழைத்து சுவிசேஷம் கூறும் என்ற 96வது ஞானப்பாடலை பாடுவோம். அப்போ அது பாடும்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு என்று படைப்போமாக. சாட்சிகளின் ஆவியே அநேக சமகாலராக மதிலில் நின்றோயாமல் கூப்பிட்டே பேய எதிர்த்தெல்லா நாட்டாரையும் அழைத்து சுவிசேஷம் கூறவோ மதக்கினியறிந்து சமோ பரம செய்யோமே கர்த்தாவே கிருபை புரிந்து நாள் வேலையாட்களை அனுப்புவே இதோ மதருப்பு கர்த்தரே விசாரமாறு போர் கொஞ்சமே உமது மைந்தன் தெளிவாக வேண்டுதலை செய்ய சொன்னாரே அத்தாலே எங்கும் தாழ்மையாக உமது பிள்ளைகள் உம்மிடமே சேர்ந்தோமாய் கருத்தாக நித்தமும் மன்றாடி கேட்பதை தந்தாரோலோ உமது மைந்தானே கற்பிக்க விண்ணப்பத்தை தள்ள போகிறோ உமது ஆவி போதிவிக்க மன்றாட்டு மாலை கேட்கப்படாதோ நாங்கள் செய்யும் இந்த ஜெபமே உமது ஆவியால் உண்டானதே. சுவாமி உமக்கே இவாய் படைக்கிறேன் நீரிந்த காணிக்கையை கேட்டீரேன்றறிவே கேட்டீரேன்றறிவே என் மகனே உன் நெஞ்சைத்தான் நீயே வேறெங்கும் நீ சுகப்பட மாட்டாயே என்கிறேன் மாட்டாயே என்கிறேன் அப்பா நீரதை தயவாய் அங்கீகரிக்கவோ
செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களை ஆசிர்வதிக்கக்கூடியவரே, பிதாவினுடைய சித்தத்தை நாங்கள் எப்போதும் செய்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய சித்தம் அல்ல, பிசாசினுடைய சித்தமும் அல்ல, ஆண்டவராக உமது சித்தமே எங்களில் நிறைவேறுவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழி நடத்துமாய். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவத்தலும். அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும். அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தாவினால் அவர்களை நிரப்பி பாடுகளுடைய மத்தியிலே அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்தவர்களை அழைத்து வாரும், அவர்களும் ஆசுவாத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தரலும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவர்களுக்கு உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்தலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்களை எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்கள் அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஆசுவாத்தினால் எங்களுடைய சந்ததியை அழைத்துவங்க உதவி செய்யணுமாய். எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தை என்று தாரும். என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல பாட்டுகளை மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதும் தீர்ந்தட்சத்துக்களும் ராஜ்யம் வல்ல மகிமே என்று முடியல சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னை பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவாக நாம் 400வது ஞானப்படலின் முதலாவது கவியும் கடைசி கவியும் பாடுவோம். ஞானப்படல் 400. அனாதியாம் பராபரா, எல்லாவற்றைக்கும் நீர் கர்த்தா, என் ஆண்டவர், என் இயேசுவே, என் தயவுள்ள கிறிஸ்துவே, என் நாவதனும் நீர்தாமே, வாரும் தாரும் ஆசீர்வாதம் தேவ கடாட்சம் என்ற 400வது ஞானப்படலின் முதலாவது கவியும் கடைசி கவியும் பாடுவோம். Bye.
ஜெபம் செய்வோம். அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரீர் வெளிப்படுத்தின சத்தியத்தின் வழியாக நாங்கள் ரட்சிப்பை பெறும் வழியை எங்களுக்கு காட்டி அருளினதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நீ காட்டி அருளின வழியிலே நாங்கள் செம்மையாக நடந்து மரணம் மட்டும் உம்மை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கடைசியில் மோட்சராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று பணிவுள்ள மனதோடும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். என் முழுமே பச நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கத்திரை சோஸ்திரி. எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை நம் அனைவரோடும் இன்று நிற்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.